இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பார்வையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வை ஆசீர்வாதம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலே நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஒரு மனிதன் கடவுளுக்கு முன்பாக ஆசீர்வாதம் நிறைந்தவன் அல்லது உலக மக்களுடைய பார்வையிலே ஆசீர்வாதம் நிறைந்தவர்கள் என்று வித்தியாசப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. கடவுளுடைய பார்வையிலே ஏழைகளாக இருக்கின்றவர்கள் மறு உலகிலே அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதே வேளையில் இந்த உலகத்திலே பணம் பலம் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தின் பார்வையிலே வசதியானவர்களாகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு மனிதர்களாகவும் அவர்கள் கருதப்பட்டாலும், ஆனால் மறு உலக வாழ்விலே இறைவனுடைய ஒரு சாபத்திற்கு ஆளாவதாக நற்செய்தியிலே இறைவன் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அதிகமாக சம்பாதிக்கின்றார் என்றால் பல நேரங்களிலே அவருடைய உழைப்பு அடிப்படையாக கொண்டு பல நேரங்களிலே அவர்கள் வசதி படைத்தவர்களாக மாறுகின்றார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய கடின உழைப்பை பயன்படுத்தி ஒருவன் பொருளாதாரத்திலே முன்னேறுகின்ற பொழுது அது கடவுளுடைய பார்வையிலே அருவருக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே ஒருவன் பண மிகுதியால் இருக்கின்ற பொழுது அவருடைய மனநிலையானது எந்த அளவிற்கு சாந்தம் நிறைந்ததாக இருக்கின்றது என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். பல நேரங்களிலே ஒரு சிலரிடத்திலே, அதாவது வைக்கியதிரியாட இடத்திலே அதிகமான பொருளாதாரம் ஒரு சில நேரங்களில் இருக்கின்ற பொழுது அவர்கள் அதனை ஒரு தவறான முறையில் பயன்படுத்தி மக்களை நசுக்கி துன்புறுத்துவதைத்தான் ஆண்டவர் இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார். இதே ஒரு மனிதன் எந்த அளவிற்கு கல்வியில் சிறந்தவனாக இருக்கின்றானோ அந்த அளவிற்கு அவனிடத்தில் தாழ்ச்சி என்கின்ற குணமானது அதிகமாக மேலோங்க வேண்டும். அதே போன்றுதான் எந்த அளவிற்கு ஒருவர் பொருளாதாரத்திலே முன்னேறுகின்றாரோ அதே நேரத்தில் அவர் மற்ற மனிதனுடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய ஒரு பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் சக்கேயுடைய வாழ்விலே நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களுடைய பார்வையில் அவர் ஒரு பணம் படைத்தவராக வரி வசூலிப்பவராக கருதப்பட்டு அனைவரும் அவரை வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆனால் சக்கேயுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அவன் தன்னிடத்தில் இருந்த அந்த பதவியை வைத்தோ அல்லது தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை வைத்தோ ஒரு நிறைவடைய வேண்டும் என்ற ஒரு மனம் கொண்டவனாக வாழாமல் மாறாக ஒரு வாய்ப்பிற்காக சந்தர்ப்பத்திற்காக அவர் இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே மக்களுடைய பார்வையில் அவன் வேறு விதமாக உற்று நோக்கப்பட்டாலும் ஆனால் அவன் தன்னகத்தை ஒரு சில ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுதான் அவர் சென்று ஓடோடி சென்று ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக மரத்தின் மீது ஏறியது. அதாவது ஒரு சமுதாயத்தில் நல்ல பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு மனிதன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள். அவர் சிறு பிள்ளை தான் அதை செய்யும். இந்த மரத்து மேலே கிளைகள் மீது அல்லது கட்டிடத்தின் மீது என்று ஏறி நின்று யார் உற்று நோக்குவார்கள், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று அவர் சாதாரண உள்ளம் படைத்தவர்கள் தான், சிறு பிள்ளைகள் தான் அதை செய்வார்கள். ஆனால் மக்களுடைய பார்வையிலே சக்கேயோ வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டாலும் ஆனால் அவனிடத்தில் இருந்த அந்த ஏக்கம், அந்த தாகம், இவை அனைத்தும் அங்கே சக்கேயுவிற்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அதுபோன்று ஒரு உள்ளம் படைத்தாலும், அதாவது மக்களுடைய பார்வையில் நாம் எப்படி உற்று நோக்கப்படுகின்றோம் என்பதோடு மட்டுமல்லாமல் மாறாக கடவுளுடைய பார்வையுடைய என்னுடைய உள்ளமானது எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை வைத்துதான் நம்முடைய எந்த உலக வாழ்வாக இருந்தாலும் சரி, மறு உலக வாழ்வாக இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வாக, ஒரு ஆசீர்வாதமிக்க ஒரு வாழ்வாக மாறுகின்றது. எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தளவில் நாம் தூய்மையானவர்களாகவும் ஏழ்மையானவர்களாகவும்
பிற மனிதருடைய கஷ்டங்களில் உதவக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயம் அங்கே ஆண்டவருடைய பார்வையில் நாம் ஆசீர்வாதம் மிக்க மனிதர்கள் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமீன்.